வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். ஊழல் நண்பர்கள் எல்லாம் வந்துட்டாங்க. வழக்கம் போல் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நான் சந்திப்பது வழக்கம். இடையிலே சில வியாழக்கிழமை நாம் சந்திக்க முடியவில்லை. இது 38வது வியாழக்கிழமை சந்திப்பு. 38வது வியாழக்கிழமை சந்திப்பு. இந்த சந்திப்பிலே நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு அது எந்த கேள்வியாக இருந்தாலும் எப்பொழுதும் நான் பதில் சொல்வதுண்டு. இதை கேட்காதே என்று சொல்லும் வழக்கம் அந்த காலத்திலிருந்து உண்டு. ஊடக நண்பர்கள் எந்த கேள்வியை வேண்டுமானால் கேட்கலாம். இப்ப கேளுங்க, நீங்க கேளுங்க. ஒவ்வொருத்தரும் கேட்கலாம். கடந்த முறை சென்னை வந்தப்ப பேச்சுவார்த்தை டிராவல முடிஞ்சுன்னு சொன்னீங்க. இந்த முறை அடுத்த முறை சென்னை போய் ஒரு 4 நாளுக்கு மேல தங்கியிருந்தீங்க. அந்த முறை 4 நாள் தங்கியிருந்தேன் சென்னையில். இந்த ஊடக நண்பர்கள் படுத்திய பாடு கொஞ்சம் நெஞ்சமல்ல. எங்கோ போனாலும் அங்கே ஒரு 10 பேர் அவரும் நண்பர்களும் ஏன் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டும். அதனால அவர் கேட்கிற எதிர்பார்க்கிற அல்லது எதிர்பாராத கேள்விகளுக்கு விடை சொல்லிவிட்டு வந்தேன். இப்பொழுது நீங்க கடந்த முறை பேச்சுவார்த்தை டிராவல முடிஞ்சுன்னு சொன்னீங்க. திரும்ப சென்னைக்கு 4 நாள் போயிருந்தீங்க. திரும்ப பேசுனீங்களா? குருமூர்த்தி உள்ளிட்டவர்கள் நான் சந்திச்சீங்களா? பேசணும், பேசிக்கொண்டிருக்கிறோம், பேசிக்கொண்டே இருக்கிறோம். எப்பயா முடிவு வருது? முடிவு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும். இல்லை, முடிவு என்ன வரல. உங்களுடைய வாழ்க்கைகளோடு அந்த முடிவு வரலாம். நீங்க வாழ்த்து தானே செய்வீங்க, வாழ்த்து செய்வீங்கல்ல. ஐயா, அந்திய தினத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உங்களிடம் மன்னிப்பு கேட்டாங்க. அந்த மன்னிப்பை நீங்க ஏற்றுக்கொள்ள எப்படி பாக்குறீங்க? ஏற்றுக்கிட்டீங்களா? இது மன்னிப்பு இல்லை அப்படின்றது பிரச்சனை இல்லை. அதாவது நான் சொன்ன மாதிரி, நான் விரும்பிய மாதிரி என்னால் தொடங்கப்பட்ட இந்த கட்சி 96,000 கிராமங்களுக்கு நான் சென்று வளர்த்த இந்த கட்சிக்கு நான் சென்ற முறை சொன்னேன், மீண்டும் சொல்லுகிறேன். எத்தனை முறை வேண்டுமானாலும் இதைத்தான் சொல்லுவேன். இந்த கட்சிக்கு என் மூச்சிருக்கும் வரை நான் தலைவர். அவருக்கு என்னன்னா உங்களுக்கு தெரியும், செயல் தலைவர். இது கலைஞருடைய மறைந்த என் நண்பர், கலைஞருடைய பாணி. அவர் தொடர்ந்து 4 வயசு வரைக்கும் சக்கரலாம் காலையில் இருந்தது. கட்சிக்கு தலைவராகவும் ஆட்சிக்கு தலைவராகவும் இருந்தார். அப்பொழுது இப்பொழுது முதல்வராக இருக்கிற மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள்
முணுமுணுக்கவில்லை. அப்பொழுது இந்த செய்திகளும் சொல்லவில்லை. நீங்களும் நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் கூட்டம் கூட்டமாக போய் ஸ்டாலினை வருத்தவில்லை. ஆனால் நீங்கள் என்னை துரைத்துக் கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் இப்பொழுது நானே உங்களை வலிய வரவழைத்து, ஏனென்றால் வியாழன் தான் உங்கள் நினைப்பு. உங்களுக்கும் என் நினைப்பு வரும்போது வியாழக்கிழமை நாம் தான் பார்க்கிற வழக்கமாச்சே அப்படின்னு வந்திருக்கிறீர்கள். நீங்க கட்சியிலிருந்து நிர்வாகிகளை தொடர்ந்து நீக்கி அறிவிச்சிருக்கீங்க, புதிய நிர்வாகிகள் நியமிக்கிறீங்க. அதே சமயம் அன்புமணி சார் வந்து அதே நிர்வாகிகள் தொடர்பாளர்கள் அவர் ஒரு கடிதம் ஆரம்பிச்சிருக்காங்க. இது என்னோடு ஆதி காலத்திலிருந்து கிளை செயலாளராக, ஒன்றிய செயலாளராக, அப்புறம் மாவட்ட பொறுப்புகள் இதெல்லாம் ஏற்று ஏதோ ஒரு பொறுப்பு இருந்து தன்னலம் கருதாது தொண்டாற்றிய, மக்களுக்கு தொண்டாற்றிய, கட்சியை வளர்த்த அவர்களுக்கு தான் நான் ஒதுக்கப்பட்ட அவர்களுக்கு இப்பொழுது நான் அவர்களுக்கு பொறுப்புகளை, நல்ல பொறுப்புகளை கொடுத்திருக்கிறேன். என்னென்று இந்த பொறுப்புகள் நிலைத்து நீடித்து இருக்கும் என்றும் நேற்று அவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதனால அவருடைய அச்சத்தையும் போக்கியிருக்கிறேன். இது ஏதாவது தற்காலிக பொறுப்பா அப்படின்ற ஒரு அச்சம், இது நிரந்தர பொறுப்பு என்று அவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன். 60வது மனநல விழாவை கொண்டாடுறீங்க, குடும்பத்தில் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. திரு அன்புமணி ராமதாஸ் வரல, உங்களுடைய மனநிலை அந்த நேரத்தில் எப்படி? 60வது மனநாள் விழாவுக்கு வந்து குடும்பத்துல மத்தவங்க வந்திருந்தாங்க, திரு அன்புமணி ராமதாஸ் குடும்பத்தினர் வரல, உங்களுடைய மனநிலை அப்ப எப்படி? நீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை எத்தனை? 2 குழந்தை. நான் என் வயசுல, அதாவது என் வயசு கூட வேணாம், உங்களுடைய 25வது மன விழா, அதுக்கு உன் பிள்ளை வரலன்னா, அல்லது உன் பெண் தெய்வம் வரலன்னா, பெண் தேவதை வரலன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே மாதிரி ஐயா, நம்ம தைலாபுரம் தோற்ற வாசல்ல எப்போதும் பேனர் இருக்கும், ஐயா போஸ்டரும் அன்புமணி ராமதாஸ் போஸ்டர் இருக்கும். 2 நாளுக்கு முன்னாடி அந்த போஸ்டர்லாம் கிழிக்கப்பட்டிருக்கு. இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இது எதற்காக காட்டுது? யாராவது விஷயங்கள் செய்திருப்பாங்க. யாராவது எந்த போட்டோவே ஒட்டலாம், அதை கிழிக்கக்கூடாது. அது நல்ல பண்பாடு அல்ல. ஏதோ ஒரு விஷயங்கள் இப்படி செய்து அதை உங்களை விட்டு கேள்வி கேட்க சொல்லி, நாங்களாம் கேட்கணும் சார், நாங்களாம் கேட்க, எங்களை யாருமே கேட்க சொல்ல முடியாது. இல்லை இப்ப கேட்கறீங்கள, இப்ப அதை கேள்வி கேட்கறீங்களா? கீழ்ச்சி நீங்க கேட்கறீங்கள, நேரில் பார்த்து கிழிக்கிறது. அதான் சொல்றேன். நீங்க இப்ப அதை கேட்கறீங்க, அதை பற்றி கேட்கறீங்க. எனக்கு யாரும் சொல்லணும் இல்லை இந்த மாதிரி. ஏன்னா யாரும் பண்ணது எனக்கே தெரியாது. யார் படத்தையும் கேட்கக்கூடாது. முருகர் மாநாடு மதுரையில வந்து நடத்துனாங்க. உங்களுக்கு ஏதாவது அழைப்பு வந்துச்சா? குறிப்பா வந்து சமூக நீதி பெரியார் கொள்கையை தாங்கி நீங்க வந்து பெரியாரையும் அண்ணாவையும் அந்த விமர்சனம் பண்ணியிருக்காங்களே, இந்த கருத்தை எப்படி பாருங்க? யார் நடத்தாங்க? இந்து முன்னணி பிஜேபி சேர்ந்து மதுரையில முருகர் மாநாடு நடத்துனாங்க. உங்களுக்கு ஏதாவது அழைப்பு வந்து? எல்லா கட்சி தலைவருக்கும் அழைப்பு கொடுத்தாங்க. எனக்கு அழைப்பு வருது. பெரியார் மற்றும் அண்ணாவை வந்து ஒரு கொச்சைப்படுத்தும் விதமா வந்து அந்த ஒரு வீடியோ எல்லாம் காட்சிப்படுத்திருக்காங்க. இந்த இதை எப்படி பாக்குறீங்க? இது எப்படி பாக்குறது? இதெல்லாம் வருந்தக்கூடிய விஷயத்தை போய் எப்படி பாக்குறது? தமிழ்நாட்டில் இருந்து மறைந்த, தமிழ்நாட்டு மக்களுக்கு தொண்டு செய்து, தமிழ்நாட்டு மக்களுடைய உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவர்களை யாராக, எந்த தலைவராக இருந்தாலும் அவர்களை கொச்சைப்படுத்துவது கூடாது. இதை
அரசியல் கட்சி நடத்துகிற எல்லோருக்கும் என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன். எந்த தலைவரையும், மறைந்த தலைவர்களை நான் கொச்சப்படுத்தக்கூடாது. கொள்கை வேறுபாடுகள், மாற்றங்கள், அவர் சொன்ன கருத்துக்கள் இவர்களுக்கு ஒவ்வாமையாக, அதாவது முரண்பாடுகள் இருந்தாலும் அதை இந்த கருத்துக்கு நான் மாறுபடுகிறேன் என்று சொல்லலாம் தவிர அந்த தலைவர்களை பிச்சப்படுத்தக்கூடாது. நேற்று சேலம் எம்எல்ஏ அவர்களுக்கு புதிய பதவி வழங்கினீங்க. ஆனா அவருடைய மாவட்ட செயலாளர் பதவியை நேற்று மாலை வந்து அன்புமணி அவர்கள் நீக்கியிருக்காங்க. இதுக்கு அருள்கிட்ட கேட்கும் போது கட்சிக்கு தலைவர் போடுறதும் நீக்கிறதும் ஐயாவுக்கு மட்டும்தான் அதிகாரம், வேற யாருக்குமே இல்லை. சரியாக மிக சரியாக சொல்லியிருக்கிறார். அதனால அவரு மாவட்ட செயலாளர் தான். அந்த பொறுப்பை அருள் கதிரவன் ஆதரத்துக்கு கொடுத்துருக்கோம். அவருக்கு மாநில இணை பொதுச் செயலாளர், மாநில இணை பொதுச் செயலாளர் பொறுப்பை கூடுதலாக அவருக்கு கொடுத்துருவோம். அன்புமணி ரொம்ப நல்லவர், நல்ல கட்டமைப்பு பண்றாங்க. அவரை சுத்தி ஒரு 5 பேர் இருக்காங்க. அவங்க கேட்டு ஐயா வந்து செயல்படுறாங்க. மாயையில சிக்கி இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அந்த மாயை யாருக்கா? அந்த மாயை தெரியாது. அது ஒரு 1001 கோயிலுக்கு போய் பூஜை பண்ணி விபூதியோ குங்குமோ ஏதோ இட்டு பிறகு ஒரு தெளிவு ஏற்படணும். அது என்னால் போக முடியாது. அது போக முடியாதனால அந்த கேள்விக்கு தற்காலிகமாக தற்போது உங்களுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. கீழடியோட ஆய்வு முடிவுகளை வந்து மத்திய அரசு ஏற்றுக்கிறாங்க, அறிவியல் பூர்வமா ஆதாரங்கள் வேணும்னு கேட்கிறாங்க. மத்திய அரசு வந்து தொடர்ந்து தமிழ்நாட்டை வந்து இது போன்ற தமிழ் கலாச்சாரங்களை ஏற்றுக்கொள்ள அந்த காலத்திலிருந்து அண்ணா என்ன சொல்றாரு தெரியுமா? தெற்கு தேய்கிறது, வடக்கு வாழ்கிறது என்று சொன்னார். அது திராவிட நாடாக தொடர்ந்து எழுதுவார். இப்போ எனக்கு கூட படிக்கணும்னு தான் ஆசை, நேரம் இல்லை. அந்த பழைய திராவிட நாடு பத்திரிகைலாம் பாரதோ ரொம்ப நல்லா எழுதுவார். பொதுக்குழு கூட்டம் பொதுக்குழு கூட்டம் சேலம் நெருங்கிற சமயத்தில் பொதுக்குழுவை கூட்டி என்ன முடிவு எடுக்கலாம் என்று பொதுக்குழு, செயற்குழு, மற்ற மாநில பொறுப்பாளர் எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டு அதன் அடிப்படையில் அதற்கு முன்னால பொதுக்குழுவுக்கு முன்னால நிர்வாக குழு, செயற்குழு, மாநில செயற்குழு, இது ரெண்டையும் கூட்டி அவருடைய கருத்துக்களை கேட்டு கடைசியில பொதுக்குழு. தலைவர் பதவி முடிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. 3 ஆண்டுகள் தான் தலைவர் பதவி நீடிக்கும். தலைவர் பதவி முடிஞ்சிருக்கு. இப்ப தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக பொதுக்குழு கூடுமா, இல்ல தேர்தல் சமயத்தில் தான் பொதுக்குழுமா, இடைப்பட்ட நேரத்தில்? அதாவது நான் தான் தலைவர் ஆயிட்டேன், ரஷ்யன் தலைவர் ஆயிட்டேன். ஆனா தேர்தல் சம்பந்தமான உத்திகள் அல்ல, அணி எந்த அணியில சேர்றது, யாரோட கூட்டு, இதெல்லாம் முடிவு செய்ய வேண்டியது பொதுக்குழு. அது தேவைப்படும் நேரத்தில் அந்த பொதுக்குழுவை கூட்டி அந்த பொதுக்குழுவினுடைய உறுப்பினர்கள் அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு அதை முடிவெடுப்போம். கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அவர்களுடைய மகன், அதே போல் வந்து நம்ம முருகன், இவங்க 2 பேர்த்தையும் இளைஞரணி தலைவரா அன்புமணி வந்து ஏற்கல, அவங்க ஏற்றுக்கல மாட்டாரு. எதற்கு, என்ன காரணம்? யாமறியேன் பராபரமே, யாமறியேன் பராபரமே, யாமறியேன் பராபரமே. இதெல்லாம் இளைஞரணி தலைவர் போட்டுதான் ஆகணும். போட்டுதான் ஆகணும். அது எப்போ போட போறோம்? நான் போட்டது பிரச்சனைக்கு ஒரு முடிவு வர வாய்ப்பு இருக்குல்ல? சொல்லுவான் இந்த பொது. நீங்க சொல்றீங்களா பொதுக்குழு எப்ப குழுன்னு?
அந்த பொதுக்குழு கூடும்போது அதில் கூட அறிவிப்போம். அறிவிப்போம். இல்லைன்னா அதுக்கு முன்னால தேவைப்படி அறிவிப்போம். அன்புமணியை யாராவது பின்னின்று இயக்குவதாக நினைக்கிறீங்களா? அன்புமணியை யாராவது பின்னின்று இயக்குவதாக நினைக்கிறீங்களா? அன்புமணியை யாராவது பின்னின்று இயக்குகிறார்களா? நீங்க எப்படி நினைக்கிறீங்க? 10 நாள் நீங்க எதாவது ஃப்ரீயா சொல்ல முடியும். எவ்வளவு நாளும் கேட்கலாம், எவ்வளவு நாளும் சொல்ல முடியும். எவ்வளவு நாள் எதையும் கிரிட்டிசைஸ் பண்ணலாம். ஆனால் அவசரவாதி நாங்கள் அப்படி பண்ண முடியாது. ஏன்னா ஒரு இது சொல்லிட்டு தான் செய்யலாம், உடனே மாட்டேன்னா ஒரு 50-100 கேள்வி நீங்கள் கேட்பீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு பிறகு இயல்பாகவே அன்புமணி தான் தலைவர் அப்படிங்கிற அந்த நிலையில ஏன் அன்புமணி தலைவர் பதவிக்கு இல்ல, அவர் நல்ல பொறுப்பு கொடுத்துருவார். செயல் தலைவர், எல்லா பொறுப்புகளும் சிறந்தது செயல் தலைவர். ஒரு கட்சியினுடைய வளர்ச்சிக்கு செயல் தலைவர் மிக மிக முக்கியம். அதனால அந்த பொறுப்பை கொடுத்துடும். அவர் அதை ஏற்க மாட்டேன்னு சொல்றாரு. அந்த பொறுப்பை ஏற்றதுன்னா பிரச்சனையை தீர்ந்து போயிடுச்சு. தலைவர் பொறுப்பு வேணுங்கிறாரு. தலைவர் பொறுப்பை தான் இவ்வளவு நாள் வச்சிருந்தாருல்ல, 3 வருஷத்துக்கு மேல வச்சிருந்தாரு. இப்போ எனக்கு இந்த வயசுல கொஞ்ச நாள் நீ தலைவர் பொறுப்பை இறைன்னு எனது மனசு சொல்ல, அப்புறம் இந்த மனசை கேட்டேன். மனசு சொல்லிச்சு 96,000 கிராமங்களுக்கு போய் இரவு பாரதி என்று பாராமல், காடு மழை என்று பாராமல், உணவை பற்றி கவலைப்படாமல், அங்கோ பூவோ மக்கள் விடுகிற அதெல்லாம் குடிச்சு அவர்கள் எனக்கு வெற்றி திலகமிட்டு ஆரத்தை எடுத்து கடைசியில் அந்த ஆரத்தை கட்டல ₹1 நாணயத்தை கொடுத்து, ஐயா அப்போ டாக்டர் சொல்லுவாங்க, ஐயா இதை வச்சுருங்க, வேணாம் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஒவ்வொரு தேர்தலில் ₹1 கொடுங்க, ஒரு ஓட்டம் கொடுங்க, ₹1 ஒன்று கொடுங்க, ஒரு நோட்டும் ஒன்று கொடுங்க, ஒரு ஓட்டும் ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஓட்டம் வச்சோம். அந்த வகையில் இப்படி பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு சோதனைகளை எல்லாம் தாங்கி ஏச்சு பேச்சு விமர்சனங்கள் மற்ற கட்சிகள் இதையெல்லாம் தாங்கி அவர்களுக்கு பதில் சொல்லி நாகரிகமாக நவீனமாக, இந்த 2 வார்த்தையும் கலைஞர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கினேன். நாகரிகமாக நவீனமாக பதில் சொல்லணும்னு சொல்லுவார். அதை கற்றுக்கினேன். அதே மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனால் நான் பட்ட பாடு இந்த கட்சியை இந்த அளவுக்கு கொண்டு வருவதற்கு இந்தியாவிலே பிறந்த எந்த தலைவரும் பட்டிருக்க மாட்டார்கள். அவ்வளவோ பாடுபட்டு இதுக்கு அரசியல் காலத்தில் இந்த மனசு நீ இந்த நாளைக்கு நீ மூச்சுற வரைக்கும் தலைவராக இருந்து போய பதவி சுகம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சுகத்தை நான் விரும்பி இருந்தால் மத்தியிலே எந்த பொறுப்பும் எனக்கு கிடைத்திருக்கும். அந்த அளவுக்கு 4-5 பிரதமர்களோடு நெருங்கி பழகியவன் தான். இப்பொழுது இருக்கிற பிரதமர் மோடி அவர்களும் என்னோடு நட்பாக இருக்கிறார். அவருடைய அன்பை சேலத்தில் எப்படி வெளிக்காட்டினார் என்பது உங்களுக்கு தெரியும். கட்டிப்பிடித்து இறுக்கமாக, ஏதோ ஒரு ஊடகத்தில் கூட சொன்னாங்க, காத்து கூட போகாது போகிறது, அப்படி 2 பேரும் கண்டுபிடிச்சிடலாங்க. அப்படியெல்லாம் பழகி இருக்கும். ஆனால் இந்த பதவி சுகம் அரசு கட்டில் அது நான் போக மாட்டேன். எப்பவும் அப்படி ஒரு சத்தியம் சொல்லியிருக்கிறேன். இந்த பதவி சுகம்
அந்த பதவி எந்த பதவியும் இல்லை. இப்ப இது நானே உருவாக்கிய, சுயம்புவாக உருவாக்கிய, தனி மனிதன் உருவாக்கிய இந்த கட்சி ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கி நிறைய சட்டமன்ற உறுப்பினர்களையும் மத்திய அமைச்சர்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் உருவாக்கி அவர்களை ஆதரவார். ஒரு முறை ஏ.கே. மூர்த்தி அவர் இணை அமைச்சர் ரயில்வே, அவரும் நானும் 2 பேருக்கும் கோயம்புத்தூர்ல ஒரு நிகழ்ச்சி, கட்சி நிகழ்ச்சி, அதுக்கு நாங்கள் போவோம். 2 பேரும் டெல்லியில் இருந்து, அப்போ பெங்களூர்ல இருந்து கோயம்புத்தூருக்கு விமானம் இல்லை, அதை புதவண்டியில் தான் போகணும். அவரும் நானும் அங்கே வந்து இறங்கும்போது இறங்கி வெளியே வரும்போது அவர் இணை அமைச்சர் என்பதனால அதிகாரிகள் நிறைய அதிகாரிகள் பொன்னாடைய மாலையை எல்லாம் போட்டாங்க அவருக்கு. நான் ஒரு ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்துருந்தேன். நம்ம பிள்ளைக்கு பார்த்தே எவ்வளோ மரியாதை, நம்ம கட்சிக்கு பார்த்தே எவ்வளோ மரியாதை. அவர் அப்புறம் அடுத்தது ரயில்வே அமைச்சர்னா அவர் தனியாக ஒரு குழந்தை, தனியாக சமையல்காரன், ஒரு பெட்டி கொடுப்பாங்க, அதெல்லாம் அவருக்கு கொடுப்பாங்க. நான் செகண்ட் கிளாஸ் 2ஆம் வகுப்புல ஏற்கனவே நான் பதிவு பண்ணி வச்சிருந்தேன் அந்த வண்டி, தொடர் வண்டிக்கு. இவர் எவ்வளோ கெஞ்சி பார்த்தார் வைக்க மூர்த்தி, நான் வந்து வரமாட்டேன், புதுவைக்கு வரமாட்டேன், அது உனக்காக கொடுக்கப்பட்டது, அதில் போய் நான் பிரயாணம் செய்வது தவறு அப்படி என்று கெஞ்சி பார்த்தார். அப்புறம் நான் போய் 2ஆம் வகுப்புல ஒரு இடத்துல உட்காந்துட்டேன். அப்புறம் வண்டி கிளம்பிட்டு அவரு போய் அந்த புதுவையில் உட்காந்து, இப்படி எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படியெல்லாம் நம்ம கட்சிக்காரர்களை, தொண்டர்களை உயர்த்தி பார்த்தவன் நான். வெளியிட்டு ஏழுமலையிலிருந்து அவர் இவர் பொன்னுசாமி அதான் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு அவ்வளோ பெரிய ஒருத்தர் பெரிய பெட்ரோலியம், இன்னொருத்தருக்கு ஹெல்த் மினிஸ்டர். அதை இப்படியெல்லாம் அளவு பார்த்தேன். ஆனால் இன்னைக்கு எனக்கு என்னமோ தெரியல, என் மனசு மூச்சு காற்று இருக்கிற வரைக்கும் ராமதாஸ், நான் சொல்ற கேளு, நீதான் கட்சியினுடைய தலைவர், நிறுவனர்ன்றது நான் ஒரு ஆளு, அது சரி, இன்னொருத்தர் வர முடியாது, கட்சியினுடைய தலைவர் இரு அப்படின்னு மனசாட்சி சொல்லிச்சு. சரி, மனசாட்சி சொல்லுது அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கினேன். மூச்சிருக்கிற வரைக்கும் அது என்ன பெரிய பதவி சொல்ல பார்ப்போம். கட்சி தலைவர்ன்றது அது அந்த கட்சியினுடைய சமாச்சாரம், கட்சியினுடைய பிரச்சனை. அந்த அந்த பதவி என்ன ஒரு பெரிய பதவி இல்லை. அந்த பதவியை நான் ஏற்கக்கூடாதா சொல்ல போறோம். அந்த பதவியில் நான் எப்ப சொல்றேன், அதன் பிறகு அந்த பதவிக்கு வரப்போறவர் யாரு? என்னுடைய மூச்சை கிடந்து அடங்கிய பிறகு அந்த பொறுப்புக்கு வரப்போறவர் யாரு சொல்லு. அப்பொழுது மூந்தனம், அவர் சுதந்திரம் யாரும் வரப்போறதில்லை அந்த பொறுப்பு. ஏன்னா இந்த பொறுப்புக்கு உங்களுக்கு என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும். முன்பு தமிழ்நாட்டில் போதைப் பொருள் அதிகமாக பயன்பாடு இருக்குதுன்னு வலியுறுத்தி வரீங்க. இப்ப வந்து இதுல நடிகர்கள் தட்டி எடுக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? நேற்றுக்கு நடிகர் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இன்னொரு நடிகர் போதைப் பொருள் தமிழ்நாட்டில் அதிகமா புழங்குது. இதுல வந்து நடிகர் ஒருத்தரை கைது பண்ணிருக்காங்க. மேலும் சிலர் திட்டுவார்கள் சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. இதை எப்படி பாக்குறீங்க? எப்படி பாக்குறது? அவங்களுக்கு வந்து பிடிக்கிறவனுக்கு 2 வருஷம் தண்டனைன்னா, அது விற்கிறவனுக்கு 4 வருஷமா கொடுக்கணும்.
இல்லை சில பேருக்கு அங்கேயே கலந்து அங்கேயே சாப்பிட்டோம். இங்க சிறையில் போட்டோம் அங்கே. ஏன்னா சிறையில் சாமியார் அவ்வளோ அருமையாக இருக்கும். தமிழகத்தில் மார்கழி விவசாயிகள் வந்து பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு தீர்வு உங்கள் பார்வையில் என்ன? பிரச்சனையே அந்த அதிகாரிகள் முதல்ல ஆய்ந்து அறிந்து அரசுக்கு சொல்லணும், முதல்வருக்கு சொல்லணும், பிரச்சனை தீரணும். அது குறிப்பா இந்த சீசன்ல அந்த பிரச்சனை வந்துருக்குது. அதை வந்து விவசாயிகள், பயிரிட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி அடைய ஒரு நல்ல தீர்வை முதல்வர் எடுக்கணும். எடுப்பான்னு நம்புவோம். நீங்க சொல்லும்போது கூட உங்க பின்னாடி வந்தவங்க, உங்களை நம்பி தைலாபுரம் தோட்டம் வந்தவங்களுக்கு தான் சட்டமன்ற உறுப்பினர் பதவின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ ஒரு கூட்டம் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து பின்பற்றி போயிட்டு இருக்காங்க. அவங்களோட நிலை என்ன? அவங்க இப்போ எந்த நிலையில இருக்கிறாங்க? அவங்களோட நிலை, அவங்களுடைய மனசு, அவங்களுடைய அவங்க மனசு என்ன சொல்லிச்சோ, அவங்க மனசாட்சி என்ன சொல்லிச்சோ அதைப்படி அவங்க போயிட்டாங்க. சில பேர் மனசாட்சி அங்க போனதும் தப்புன்னு சொல்லி திரும்ப இங்க வராங்க. இப்படி நடக்குது. முற்றுப்புள்ளி வைக்கும்போது உங்க பேர் என்ன தம்பி? மகாராஜன். எல்லாருமே முற்றுப்புள்ளி வைக்க மாட்டோம். அப்போ மகாராஜனுக்கு தெரியப்படுத்துவோம். ஏன்னா நீங்க மகாராஜன். அடுத்த கட்ட தலைவர் உருவாக்கி இருக்காங்க. இப்போ ஓய்வறியா உழைப்பாளி தியாகச்சம்மல் ஜே.கே. மணி அவருடைய உழைப்புக்கு ஈடா யாரையாவது சொல்ல முடியுமா? இல்ல, உண்மையில தமிழ்நாட்டிலே கூட கேட்கிறேன். எங்க கட்சியில மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலே கேட்கிறேன். அவருக்கு உடலும் சரியில்லாம மருத்துவமனையில் இருக்காரு, சிகிச்சை பெற்று வர்றாரு. நான் போய் சென்னையில போய் அவரை போய் பார்த்துட்டு வரேன். அவர் என்ன நீங்களே கேள்வி வரீங்க, இவ்வளவு பேர் கேட்க மாட்டாங்க. விரைவில் உங்களுக்கு தெரியப்படுத்தணும். இந்த 10.5% இடஒதுக்கீடு நிலைமை தொடர்ந்து நீங்களும் வலியுறுத்தியே வரீங்க. தமிழக அரசும் அவங்க வந்து மத்திய அரசு காரணம் நினைக்கிறாங்க. இந்த நிலையில அடுத்த கட்டம் உங்களோட நடவடிக்கை என்ன சார்? இது சம்பந்தமாக முதல்ல ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு பெரிய போராட்டம் பண்ண வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் நாங்கள். அதனால அப்படிப்பட்ட ஒரு போராட்டம், பெரிய போராட்டம் தமிழ்நாட்டில் தாங்காத அளவுக்கு அந்த மாதிரி போராட்டமாக இருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு போகாம தமிழக அரசு அது 10.5 ஒன்றும் பெரிய இது இல்லை. அவங்களே சொல்றாங்க சில நேரத்தில் அவங்களுக்கு 13 கிடைக்குது, 13.9 கிடைக்குது, 12.9, 8 கிடைக்குது, 15 கிடைக்குது, அப்படி இப்படின்னு சொல்றாங்க. இப்போ நாங்கள் கேட்கறது அப்போ அவங்க இவ்வளோ கிடைக்குதுன்னு சொல்றாங்க. நாங்கள் கேட்கறது அதை விட கம்மியாக தானே கேட்கறோம். வருஷம் குறைச்சி 10.5 குறைவாக தானே கேட்கறோம். கொடுத்துட்டு போகலாமே. அவங்க ஒரு புள்ளி கொடுத்து இதில் 13, இதில் 15 இப்படி அப்படின்னு சொல்றாங்க. நாங்கள் கேட்கறது அதை விட குறைவு. கேட்கறத கொடுத்துட்டு தான் போகணும். கொடுத்துட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணுமா? தீர்வு வேணும்போது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா? விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் முருகர் வந்து தமிழ் கடவுள் சொல்றாரு. அப்படின்னா பார்வதி சிவனும் தமிழ் கடவுள் தானேன்னு கேட்கிறாங்க. இந்த சர்ச்சைக்குள்ள, இந்த பிரச்சனைக்குள்ள நான் வாழ விரும்பவில்லை. சரி, மிக்க நன்றி. நாம் அடுத்து சந்திப்பது
அடுத்த வியாழக்கிழமை. சரி, நன்றி. ஜெயராஜ் அவங்களுக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்தோடனே எல்லாரும் கொடுத்தாச்சு. என்னப்பா? இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.